இந்த பாரம்பரிய ஜோதிடத்துல நாங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தோம்னா ஆதி காலத்துல ஒரு சுவடி தான் விப்ஜியார்னு சொல்லக்கூடிய 7 நிறங்கள் இருக்குல்ல, இந்த 7 நிறங்கள் தான் ஒரு மனிதனோட ஆன்மாவா செயல்படுது. இவங்க எந்த வருஷம், எந்த மாதம், எந்த தேதியில, எந்த திதியில, எந்த கரணத்துல, எந்த யோகத்துல, எந்த வாரத்துல இவங்க 5 பூதங்களை இணைச்சி வந்தாங்களோ அந்த நேரத்துல ஆட்சி, உச்சம், நீச்சம், பகைன்னெல்லாம் இருக்குல்ல, அந்த அமைப்புல இவங்க பிறந்ததுக்கு அது எந்த இடத்துல இருக்குன்னு எடுத்து அந்த ஃபோக்கஸை ரிலே பண்ணி விட்டா அது ஆன்மாக்குள்ள ரிலே ஆகி உட்காரும். எங்க பாரம்பரிய ரகசிய வித்தையே இந்த பருவநிலை தாமா. ஒரு கிரகத்துக்கு பருவநிலை இருக்கு. மூத்த தேவி மூதேவின்னு சொல்லுவாங்க. மூத்த தேவியை தான் பேச்சு வழக்கில் மூதேவின்னு சொல்லிவிட்டாங்க. சின்னவளை இளையவளை சொல்லுவாங்க. மூத்தவளை சுக்கிரன்னு சொல்லுவோம். இளையவளை புதன் சொல்றோம். தேவையில்லாத 10 செருப்புக்கு போய் 20 செருப்பு வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க குடும்பத்துல பிரச்சனையை தரும். அளவுக்கு அதிகமான செருப்புகளும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய ஜோதிடர் சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அன்பு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இப்போ நீங்க ஓடுதளம் அப்படின்னு சொல்லி உங்களோட முயற்சியில நீங்க ஒரு புது விதமான ஜோதிட முறையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ஓடுதளம்னா என்ன, இதுல நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்கீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நேயர்களுக்கு நீங்க சொல்லணும். அன்பு நேயர்களே, உங்களை நான் அடிக்கடி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே அரிதாக இருக்குது. நீங்கள் என்ன சந்திக்கிறதும் சில நேரங்களில் அரிதாக இருக்குது. இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் நாங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தோம்னா ஆதி காலத்தில் ஒரு சுவடி தான் எங்கள் முன்னோர் கையில் இருந்தது. ஒரு சுவடி இருக்கும். அந்த மூங்கில் இருக்குல்ல, மூங்கிலோட துவாரத்தில் அந்த இதில் போட்டிருப்போம். சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஒவ்வொரு கட்டு அளவு இருக்குது. எந்த சித்தர் வழியில் வந்ததோ அந்த சித்தர் வழியில் உள்ள எங்களுக்கெல்லாம் கரூர் தேவர் வம்சாவழியில் அகஸ்தியர், கரூர் தேவர் அந்த மாதிரி உள்ள முறையில் வந்ததுனால அவங்களுக்கு கட்டு சின்னதாக இருக்கும். மருத்துவ கட்டு சின்னதாக இருக்கும், ஜோதிட கட்டு பெருசாக இருக்கும். அந்த ஓலைச்சுவடியில் ஒரே வரியில் புள்ளி இருக்காது, அதில் கோடு இருக்காது. அங்கே இடத்துல அந்த பாரம்பரியமாக காதில் சொல்லிகிட்டே வருவாங்க. அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டான வரிகள்லாம் வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த பரிபாஷைகள்லாம் சொல்கிறாங்களே, அந்த பரிபாஷைகள்லாம் சித்தர்கள்ட்ட இருந்த பரிபாஷை அப்படியே அவங்கவுங்க வழியில் சொல்லுவாங்க. கயனாரவன் ஆனுவாங்க. இப்போ கயனாரவான்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அப்போ நாங்கள் என்னன்னாக்கா ஒரு எழுத்தையும் எண்ணும் எழுத்தும் கண்ணனை தருகும்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஒரு எழுத்தை போய் எண்ணெய் ஆக்கிடுவோம், எண்ணெய் போய் எழுத்தாக்கிடுவோம். இப்போ 3 இருக்குல்ல, அந்த 3 எடுக்க மாட்டான், அது ஊன்னு எடுத்துக்குவோம். அந்த எந்த உச்சரிப்போட சேர்ந்து அது இம்முல இருந்து தானே வந்தது. அது கூட்டு எழுத்துக்கள், பழைய கால எழுத்துக்கள் 2 எழுத்தும் சேர்ந்த மாதிரி அது மாதிரி சேர்ந்ததுல ஓட்டி தான் எழுதுவாங்க. எங்கேயுமே புள்ளியும் வைக்க மாட்டாங்க, ஓட்டி எழுதுவாங்க. ஓட்டி எழுதும் போது இப்போ ஆன்னு போடும்போது இழுத்து ஆ போட்டாங்கன்னா உச்சரிப்பை அதிகமாக மாத்திரைகள் அதிகம் கொடுக்கணும். ஷார்ட்டாக கொடுத்தாங்கன்னா ஆன்னு போட்டு கீழே எடுத்துருவாங்க. கீழே எடுத்துட்டாங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும். ஆண்டவன்னுறதுக்கு ஆண்டவன்வான், அம்மா ஆன்றதுக்கு கொடுப்போம். இது மாதிரி இந்த உச்சரிப்புகளை ஓலைச்சுவடியில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு அதே மெத்தடை என்னன்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க நின்றுக்கிட்டு அவங்க சின்ன வயசில் செஞ்சதை சொல்லுவாங்க. காலால் கோலம் இடுவேன், காலால் வட்டம் இடுவேன், அந்த வட்டத்தில் இருந்து நான் புள்ளியை எடுத்து அந்த ஒல்லியிலேருந்தெல்லாம் கணக்கு சொல்லுவேன்னாங்க. அது இப்போ கம்ப்யூட்டர் உலகம் வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன்னாக்க, வான மண்டலத்தை 360 பாகையை அப்படியே பிரித்து உடம்பை அந்த 120 பாகைக்கு கொண்டுகிட்டு அந்த 120 3 பாகமாக பிரித்ததான 360. அந்த 120 பாகத்தை 83 பாகமாக பிரித்து அந்த 83 பாகத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தை சொல்லும்போது அந்த பிறந்ததோடைய அந்த கணக்கை வச்சுட்டு ஓடுதலன்னு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த ஓடுதளத்தை ஒரு 20 வருஷமாக நான் அதை பயிற்சி பண்ணி கொண்டு இப்போ உங்கள் கையில் என்ன கொடுத்தேன், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்த உடனே வானமண்டலத்தில் போய் அந்த ஷேடோ எப்படிது விப்ஜியார்னு சொல்லக்கூடிய 7 நிறங்கள் இருக்குல்ல, இந்த 7 நிறங்கள் தான் ஒரு மனிதனோட ஆன்மாவாக செயல்படுது. இப்போ அதுதான் கேட்கணும். ஏன்னா ஓடுதளத்துல நிறங்களை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க, அதுவும் ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒவ்வொரு விதமான நிறங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. அதை பத்தி அது படிப்புல ஒவ்வொரு சொல்லுவாங்க. நம்ம இல்லை, வானமான பூமி தான் சுத்திக்கிட்டே இருக்கு.
பூமி சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க எந்த வருஷம் எந்த மாதம் எந்த தேதியில் எந்த திதியில் எந்த கரணத்தில் எந்த யோகத்தில் எந்த வாரத்தில் இவங்க 5 பூதங்களை இணைச்சி வந்தாங்களோ அந்த நேரத்தில் ஆட்சி உச்சம் நீச்சம் பகைன்னெலாம் இருக்குல்ல, அந்த அமைப்பில் இவங்க பிறந்ததுக்கு அது எந்த இடத்துல இருக்குன்னு எடுத்து அது அந்த ஃபோக்கஸை ரிலே பண்ணி விட்டா அது வந்து ஆன்மாவுக்குள்ளே வந்து ரிலே ஆகி வந்து உட்காரும். அந்த பாயிண்ட் எடுத்துக்குவோம். அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பூக்கள் மாதிரி இருக்கும் அது. அப்போ இவங்க எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்காது இந்த மாப்பிள்ளை கட்டுமா, முடியாது, எனக்கு வேணாம். அவங்க அடித்து பேசுவாங்க, இவ்வளோ சிரமப்பட்டு சொல்கிறேன்னு கேட்க மாட்டேன்னா அந்த நிறமும் அந்த பையனோட நிறமும் ஏற்றுக்காது. ஆகையினால ஒருத்தவங்களுக்கு மனப்பொருத்தம்ன்றது மனசு வந்து பூ மாதிரி தானே 2 பேர். அதுக்காக நாங்கள் என்னென்னா இந்த வண்ணங்களும் எண்ணங்களும், உங்கள் எண்ணங்கள் எங்கே உருவாகுதுன்னா வண்ணத்தில் தான் உருவாகுது. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்ற அந்த இடத்துல தான் வருது. அந்த வண்ணங்களை நான் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணோன்னா காலதேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு டைம் போட்டோம். அது மினிட், இந்த மினிட்டில் போனால் இந்த ஃபோக்கஸ் இப்படி வரும், அடுத்த மினிட்டில் இப்படி வரும்ன்றத அதில் எடுத்துக்கிறோம். அந்த ஃபோக்கஸ் எடுத்து இதை எங்கள் பாட்டி என்ன செய்வாங்கன்னாக்க, ஒரு கிரகம் மறையுதில்ல, ஒரு குழந்தை இப்படி எட்டி பார்க்குது, ஒரு குழந்தை இப்படி நேராக பார்க்கும், ஒரு பிள்ளை தலை குனிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு இது இருக்கும். அது மாதிரி கிரகங்களும் 7 நிலையில் தான் நம்மளை பார்க்கும். இந்த சூட்சும எங்கள் பாரம்பரிய ரகசிய வித்தையே இந்த பருவநிலை தாம்மா. ஒரு கிரகத்துக்கு பருவநிலை இருக்குது. அந்த கிரக பருவநிலையை பொறுத்து தான் 30 வயசுக்கு தாண்டி இவளுக்கு கல்யாணம் ஆகும். ஏன்னா இவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணாத, ஏன் பண்ணால் 2 கல்யாணம் ஆகிடும், அதனால் இப்போ பண்ணாத, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த நேரத்தில் அதை வந்து ஒரு செலவாக்கிடு, வேறு ஏதாவது ஒரு செலவாக்கி விட்ருங்க, இல்லாட்டினா வெளியூர் போகிறானோ அனுப்பி விடு. அப்படி நாங்கள் அதுக்கு மாற்று உபாயங்கள் சொல்லிவிடுவோம். அப்படி அந்த ஓடுதலத்தை நாங்கள் தானே சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னா, நீ உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் கொடுத்துரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் எங்கேயும் தவறு வராத அதை பண்ணி 4 பேர் தானே பார்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மற்றவங்களாம் சாஃப்ட்வேரில் போட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் மினிமம் சாஃப்ட்வேரை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. 2 நாள்லேருந்து 1 வாரம் வரைக்கும் எடுத்து தான் நீங்கள் தெளிவான ஒரு விஷயங்களே நேயர்களுக்கு சொல்கிறீங்க. ஆமாம், நான் வந்து அந்த ஒரு நோட்ஸ் என்னோட ஒருத்தருக்கு தனித்தனியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் அவங்க கூப்பிட்டு கேட்டாலும் அவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே 4 நட்சத்திரம் தீதி கரணம் யோகம் வாரம், அதுக்கு உப நட்சத்திராதிபதி, அதுக்கு நிறைய உள்ளே போகும். அதுக்கு தேவதை அதி தேவதை, இந்த தேவதைகள் வந்து என்ன நிலையில் இருக்குது, இதோடைய பருவநிலை என்ன, அது எங்கே சிக்கி இருக்குது, யார் அந்த கொடுமையாக இருக்காங்க, யார் வந்து அந்த பருவத்தை அந்த இயற்கையை வாழ விடாத தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு மாமனார் இருப்பார், மாமனார் இருக்கவரையும் அந்த சொத்தை பிரிக்க முடியாது. அப்புறம் மாமியார் போகிற வரையும் சொத்தை பிரிக்க முடியாது. கடைசியில் இந்த பேர பிள்ளைங்களாம் ஒன்னோட ஒன்று அடிச்சுட்டு நிற்கிற மாதிரி ஆக்கி விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அது எந்த ஃபோக்கஸில் அது மாட்டுது, அது ஏன் இந்த சண்டையெல்லாம் வருது. முதல்ல நான் அந்த ஓடுதலை கண்டுபிடிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம்னா, சண்டை சச்சரவு வரக்கூடாது. என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா, நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, யார் பார்த்தாலும் தெரியும் இல்லையா. அப்போ நீல கலராக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க ஒரு லட்சுமி கடாட்சியமாக இருக்கிறீங்க, நல்ல அருமையான அதை பேரிளம் பெண்ணு சொல்லுவாங்க. எல்லாம் உணர்ந்த அதாவது உன்னை சீக்கிரம் அழுவ வைக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அதான் அழுதாச்சே, இதெல்லாம் அழுவுன்னா இப்படி தான் வரணும், அனுபவம் அங்கே வந்துடுது. அது மாதிரி வருது. இந்த அனுபவம் உள்ளதை தான் நாங்கள் வந்து அந்த 7 நிலையில அந்த கிரகம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோக்கஸை கொடுத்துருப்போம். அப்போ பச்சை கலராக இருக்கா, நீ படுத்து தூங்கினாலும் சரி, நீ என்னைக்கோ கேட்டிருந்தது அன்றைக்கி கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு அம்மா வச்சிருக்க எடுத்துக்கிட்டு போயிடுவான். அதாவது இந்த கலர் வந்து இந்த காலங்களில் உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும், இந்த டயத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க, ஸோ உங்களோட முயற்சிகளை இந்த டயத்தில் போடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு விரிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஒன்றும் கிடையாது. பைக்கில் போகிறாங்கல்ல, அவங்க 3 சிக்னல் பார்க்குறாங்களா, ஒரு சிவப்பு, ஒரு பச்சை, ஒரு நாரஞ்சு கலரில் பார்க்குறாங்க. அப்போ பச்சையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இவன் நின்னா பின்னாடி வராங்க இடிச்சு போடுவான். ஆமாம், அப்போ அவன் நிற்க முடியாது, ஓடுறான்னு அர்த்தம். அதே சேஃபாக இருக்கும்போது இவன் ஓட முடியாது, சைடில் வரவங்க இடிச்சு விடுவான். அப்போது நம்மளை சுதாரம் பண்ணும்போது இது 6 நிறங்களாக ஆக்கி வச்சுருக்கேன். இந்த 6 நிறத்தில் வானமண்டலத்தில் அது போகும்போது கருநீலமாக மன அழுத்தமாக இருக்கும், மஞ்சளாக இருக்கா, ஒரு ஆரஞ்சாக இருக்கா, ஒரு பிங்க் கலராக இருக்கா, அந்த நேரத்தில் உனக்கு சஞ்சலமாக இருக்கும், மனசை போட்டு அடிச்சிட்டு. அதாவது
ஒருத்தவங்க நான் அந்த இவ்வளோ பேருங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்ல, அந்த 2 நாள் டைம் எடுத்து கொடுத்தாலும் அவங்க கேட்கும்போது, சார் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் என்னடா அது ஐயாட்ட எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலன்னா, இவ்வளோ செகண்டில் 2 நிமிஷத்தில் சொல்லிட்டீங்களே ஐயான்னுவாங்க. காரணம்னா இதுதான் உன் ஆன்மாக்குள்ளே இதுதான். ஏன்னு கேட்டால் அவங்க சின்ன வயசுலேருந்து கவனிச்சிட்டே வந்தது தானே தன்னைத்தானே. அந்த தன்னைத்தானே இதுதாம்மா உன்னோட செயல்பாடு, இதாம்மா நீ விரும்புவ, இதுதான் பண்ணுவ, இதுதான் பிடிக்குதுன்னு சொல்கிறது. இது ஆன்மாவின் செயல். அடுத்தது ஆன்மா செயல்படுவது ஒரு காலம் எடுத்துக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் போய் நின்று அதுலேருந்து அது எடுக்கும். அந்த எடுக்கிற டேர்னிங் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருப்போம். எத்தனையாம் தேதி இத்தனை மணி இந்த நாழிகை வரையும் என்ன கலர் இருக்குது, உனக்கு இதான் நடக்குது. சிவப்பா இன்னைக்கு நீ எது நினச்சாலும் நடக்காது. ஓகே. கருநீலமா நீ என்ன செஞ்சாலும் சரி, ஒரு வேளைக்கு 2 வேளை உடனே எதையும் செய்ய விடாத மன அழுத்தத்தில் இருப்ப. இது மாதிரி நிறைய மன அழுத்தமாக இருக்குன்னா நெஞ்சு வலி வரும், உடலில் பாதிப்பு வரும். அப்போ நான் ஸ்லோகங்கள் சொல்லுங்கள். உபாயம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ கோவிலுக்குள்ளெல்லாம் போகாத. நான் பரிகாரம்லாம் கோவிலுக்குள்ளெல்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு யார் காரணக்கர்த்தா? உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உன்னை சார்ந்தவங்க இருக்காங்களா? அதுலேயே அந்த 7 கிரகங்களும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே இப்போ சரி அவங்கெல்லாம் இல்லை போது அவங்களுக்குள்ள பொருள்கள் இருக்கும். இப்போ தொடப்பம் இருக்குது. அந்த தொடப்பம் இருக்கா அது மூத்த தேவி மூதேவின்னு சொல்லுவாங்க. மூத்த தேவியை தான் பேச்சு வழக்கில் மூதேவின்னு சொல்லிவிட்டாங்க. அதனால் சின்னவளை இளையவளை சொல்லுவாங்க. மூத்தவளை சுக்கிரன்னு சொல்லுவோம், இளையவளை புதன் சொல்கிறோம். அப்போ இந்த மூத்தவளை மரியாதையோடு வச்சுக்கணும்ல, அங்கே கௌரவம் இருக்குல்ல. அப்போ இவங்க வீட்டில் விளக்க மரம் ஒழுங்காக வைக்க மாட்டாங்க. வாஸ்து கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நீ என்ன அழகா ஊட கட்டினாலும் தொடப்பத்தை நீ மரியாதையோட வச்சால் உனக்கு அந்த மூத்தவளுடைய அனுகிரகம், இளையவள் கொடுக்குற சொத்து இருக்குல்ல, அதை நீ பாதுகாப்பாக வச்சிருக்கன்னு அர்த்தம். அந்த தொடப்பத்தை ஒழுங்காக வைக்கல, செருப்பை ஒழுங்காக வைக்கல, பாருங்க செருப்பு நாய் தூக்கிட்டு போயிடும். ஆமா, நிறைய பேர் வீட்டில் அப்படியே வாசல்ல போட்டிருப்பாங்க, கசகசன்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி தேவையில்லாத 10 செருப்புக்கு போய் 20 செருப்பு வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க குடும்பத்துல பிரச்சனையை தரும். அளவுக்கு அதிகமான செருப்புகளும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அது உனக்கு தேவை பயனுள்ளது எடு. அதை இந்த ஓடுதளத்தில் நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னாக்க, இது மாதிரி நேரங்களில் சரி இப்போ மன அழுத்தமாக இருக்குது, சரி இந்த இடத்த சுத்தம் பண்ணுவோம். அப்போ அந்த சுத்தம் பண்ணும்போது எதிர்பார்த்தது கிடைக்கலன்னும் போது அப்போ இருக்கிறது வந்தது நீங்கள் சுத்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லேட்டாக கிடைக்கிறது கொஞ்சம் முன்னாடியே வரும். தேவையில்லாத நம்ம வெளியில போட்டுருவோம். தேவையில்லாத வெளியில் எடுக்கும்போது தேவையில்லாத அந்த நாய் தூக்கிட்டு போவோம். ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க. தூக்கிட்டு போயிட்டு இவங்க மன வேதனைப்படுவாங்க. அந்த கருநீலம் வரும்போது உனக்கு நாய் தூக்கிட்டு போகுது. சிவப்பு வரும்போது யாருமே இவன் பொருளை யாரும் தொடவும் முடியாது, நீ யாருக்கும் கொடுக்கவும் மாட்ட. அந்த மனநிலையில் ஸ்தம்பிச்சு போய் உட்காந்துருப்பேன். பச்சை வரும்போது உனக்கு அம்மா இதை வாங்கிங்கம்மான்னு கெஞ்சுவான். உனக்குன்னு உள்ளது எல்லாமே இருக்கும். உனக்கு சந்தோஷமா ஒரு ஜெயிக்கிற காலகட்டம் அப்படின்னு அது வெற்றியின் சின்னம் தான் அந்த பச்சை கலரு. ஒரு நீல கலர் இருக்கு, ஒரு வெளிர் நீளத்தில் ஒன்று வரும். அந்த வெளிர்னா அம்மா நான் கேட்டேனே, கேட்டீங்க ஒரு 10 ரூபா குறையுது. அப்படியா, சரி பரவாயில்ல கொடுங்கம்மா ஆன்னுவாங்க. சரி பரவாயில்லை என்றால் அங்கே நிறம் மாறுது, அது நீளமாக மாறுது. அதுக்கு அடுத்தது மஞ்சள் இருக்கு. அப்படின்னு மஞ்சள் இருக்குது. மஞ்சள் என்ன மங்களகரம் தான் சொல்லுவாங்க. மங்களகரமாக இருக்கும்போது கொடுக்கும்போது இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா மன சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. எதுவும் கொடுத்தாலும் கொஞ்சம் கம்மியாக தானே கொடுப்பாங்க. எதுனா ஏமா இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் அதுக்கு வேணும், இல்லை இதுக்கு வேணும், இப்படி மனசு சஞ்சலப்படுற அளவுக்கு மஞ்சளை காட்டி விட்டுரும். இது சாதாரண பொருள்கள் வாங்குறதா இருந்தால், ஒரு பதவிக்கு போகிறோன்னு வச்சுங்க, அந்த இடத்துக்கு போனால் 50 பேர் போயிருக்காங்க. அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கும்போது மஞ்சள் நிறம் வந்துருச்சு. மஞ்சள் நிறம் வரும்போது நீ வெற்றி அடையணும். அங்கே எல்லாம் மஞ்சள் நிறம் உள்ளவங்கலாம் நிறைய பேர் இருப்பான், எல்லா பச்சை நிறமும் இருப்பான். இந்த பச்சை நிறத்துக்கு உள்ளவன இந்த மஞ்சள் நிறங்காரன் வெற்றி அடையணும்னா ஸ்லோகத்தை போட்டுடணும். சில முத்திரைகள் இருக்குது அதுக்குன்னு. அவங்களுக்கு எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்குள்ளே முத்திரையை போடணும். அதுக்குன்னு எழுத்துக்கள் இருக்குது. அந்த அச்சரம் இதுதான் இந்த மந்திர தந்திர யந்திரம்லாம் எப்படி உருவாச்சுன்னா, இந்த எழுத்துக்கள் மூலமாக இந்த ஸ்லோகங்களை சொல்லி ஆன்மாவை சுத்திப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த பச்சை கலர் ஓடி போயிடும், அந்த மஞ்சள் கலர். ஏன்னு கேட்டால் 2 கலர் சேர்ந்தா தானே பச்சை கலர் வரும். அது மாதிரி இந்த பேசிக் கலர் இருக்குல்ல, அந்த பேசிக் கலர்லேருந்து இன்டர்னல் கலர் எடுக்கும்போது இது எது சேர்த்தா என்ன இருக்கும், இந்த கலரை இது சேர்க்கும்போது இவன் வரும்போது ஆக்சுவலி இவனுக்கு வர வேண்டியது தான் இந்த கோட்டாவில் வந்துருச்சுடா இவனுக்கு. அந்த கோட்டான்னு ஒரு இது வச்சுருக்காங்கல்ல, அப்படி எல்லாம் ஒரு தந்திரமாக போகும். அது ராஜதந்திர மாதிரி இருக்கும். அந்த கிரகத்தில் நல்ல கம்பீரமாக இருக்கும். அந்த இடத்துல அவனுக்கு நடக்கவே நடக்காது. அவனுக்கு தெரிஞ்சவன் உள்ளவே வேலையில் இருப்பான். அவன் ஃபோன் பண்ணி
அதன் மூலமாக அவனுக்கு ரெக்கமெண்டேஷனில் வச்சுருவாங்க. இது நீங்கள் எப்படி தசாபுக்தியோட கனெக்ட் பண்ணி இந்த ஓடுதளத்தை நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எது பண்ணினாலும் கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் அந்த சூட்சமத்தை நீங்கள் சித்தர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, அப்படி தான் செய்கிறாங்க. அதுக்கு கட்டுன்னு இருக்குது. ஏன்னா வாத்திய கட்டு, திசை கட்டு, இது மாதிரி நிறைய கட்டுகள் இருக்குது. அது நம்ம முன்னோர்கள் அந்த அட்சரத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. நமசிவாயின் பஞ்சாசரத்தையே பஞ்சாசரம் 51 இருக்குது, பஞ்சாசரம் 81 இருக்குது. பஞ்சாசரம் 81 வச்சு கட்டிட்டா உன்னுடைய பேரை திருப்பி தலைகளை எழுதி வச்சு விட்டா நீ நான் சொல்கிற வரையும் நீ நவர முடியாது. அது மாதிரி அங்கக்கட்டு, இந்த உடம்புல இந்த மாதிரி ஒரு நோய் வரணுன்னாக்க இந்த ஹீல் பண்ணி விடுவாங்க. சில பேருக்கு ஹீல் பண்ணி விடுவாங்க. அது மாதிரி ஹீல் பண்ணுறது, அது மாதிரி அங்கங்களில் புண்ணு அதிகம் வர்ற மாதிரி ஹீல் பண்ணி விட்ருவாங்க. அவங்களை நம்பி வரணும்னு இது மாதிரி நிறைய சூட்சுமல் செய்கிறாங்க. ஆனால் முன்னோர்கள் சொன்னது, நீ எதை விதைக்கிறாயோ அது நீ அனுபவிப்பாய். நான் ஒரு குருவாக இருக்கிறேன்னா சரியான பாதை மட்டும்தான் உனக்கு காட்டணுமே தவிர தீங்கான பாதைகள் இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் செய்யணும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஊக்குவிக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்க கவனமாக இருங்க. நிச்சயமாக. ஏன்னா வார்த்தையில சொல்றதை விட நிறைய பேர் ஜோதிடம் கன்சல்டேஷன் பண்ணும்போது எழுதி கொடுத்துருவாங்க, இந்தந்த காலங்களுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும்னு. அதையும் தாண்டி புத்தம் புதிய ஒரு அமைப்பா நிறங்கள்ல கொடுத்துட்டீங்க. இந்த நிறங்கள் வரும்போது நீங்க கவனமா இருக்கணும், இந்த நிறங்கள் உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு, இந்த டயத்துல நீங்க முயற்சி பண்ணலாம், இந்தந்த தசாபுக்திகள் வரும்போது இந்தந்த நிறங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா, அதாவது நீங்க படிக்க தெரியலன்னா கூட அந்த நிறங்களை வச்சே கூட அவங்களுக்கான வெற்றி காலம் இது, இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், இந்த இடத்துல முயற்சி அதிகமா போடணும்னு சொல்லி அழகா அந்த ஓடுதளம் மூலமா நீங்க பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. கன்னியாகுமரி, இன்னும் உட்கிராமத்துல திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்க விவசாயிகள்லாம் இதை வாங்குறத போது நான் அவரை கேட்குறேன்ப்பா, எப்படின்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க சாமி லாமினேட் பண்ணி வீட்டில் மாட்டிட சொல்லி, வீட்டில் மாட்டிடுங்க. மாட்டும் போது என் ஆன்மா இந்த இடத்துல இருந்தது, நான் இங்கே பிறந்தேன், இங்கே வந்தேன், நம்ம வீடு இங்கே இருக்குது, வேலை செய்கிறீங்க, நான் ஐயோ 4 மணி ஆச்சு, நான் 3 மணி நேரத்தில் போடுவேன். நீ பிறந்தது எங்கன்னுறது நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, வானமண்டலத்தில் நான் இந்த நட்சத்திரத்தில் இந்த மாதிரி நிலையில் நான் பிறந்திருக்கேன். அப்போ பிறக்கும்போது கீழே இருக்கிற பூமியில் இருக்க அப்பா அம்மாலாம் என்னென்ன கஷ்டப்பட வச்சேன், இல்லை எப்படி சுகபோகமாக இருந்ததுன்னு பார்த்துட்டு அப்பப்போ ஒவ்வொரு வருஷமும் எப்படி போகிறேன்றது ஒன்றை பார்த்துட்டேன்னு வச்சுக்க, முன்னாடியும் பார்க்கலாம் பின்னாடியும் பார்க்கலாம், உனக்கு சாவுன்றதே கிடையாதுப்பா. சாஸ்திரத்தில் இடமே இல்லைப்பா. அவங்கவுங்க செய்கிற பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான்ப்பா அவங்கவுங்க அதில் மறைகிறாங்க, இறக்கலை, உடலை மறைச்சிடுறாங்க. அவங்க கர்ம வினைக்கு ஏற்றது மாதிரி அடுத்த நிலைக்கு போயிடுறாங்க. அருமை அருமை அருமை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேர்கள் ஐயா கிட்ட பாரம்பரிய ஜோதிட முறைப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அவர் தன்னுடைய ஓடுதளம் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பை உங்களுக்கு ஜாதக அமைப்பு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அடுத்த இருக்கக்கூடிய ஒரு 100 ஆண்டுகள் வரை நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கும், எது வெற்றி முயற்சி, இதை தாண்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் முதற்கொண்டு நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடுறீங்கன்னு தெய்வ வழிபாட்டு முறையை கூட அவர் கரெக்டாக பக்காவாக எழுதி குறிப்போட கொடுக்குறாரு. ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்கள் ஐயாவை உங்களுடைய ஜோதிடத்துக்காக நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. இன்னும் அடுத்தடுத்து உங்களுடைய முயற்சிகள் இன்னும் கண்டுபிடிப்புகள் அதிகமாகணும், நிறைய பேருக்கு சுலபமாக அவங்களுக்கான ஜோதிட விஷயங்கள் அவங்கள போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு. நான் கண்டுபிடித்த விட மக்கள் எங்கிட்ட வாங்கினாங்களா, அவங்க கண்டுபிடிச்சி தான் எனக்கு நிறைய சொல்கிறாங்க. நிச்சயமாக அவங்க சொல்கிறது தான் எனக்கு இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு ரொம்ப அது ஒரு சின்னதாக கூட போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், பெருசாக போட்டு வீட்டில் மாட்டிக்கலாம். அப்படி பாடும்போது அதே மாதிரி இந்தந்த நிமிடங்களில் இந்தந்த மாதத்தில் இந்தந்த வாரத்தில் இப்படியெல்லாம் இருக்குன்னு கலர்ஸில் கொடுத்துட்டு பிறகு கலரை பார்ப்பாங்க. இந்த கரெக்டாக ஒரு இடத்துல சிவப்பு கலர் வருதுனாக்கா கரெக்டாக போகிற பயணத்தை நிறுத்தி வச்சுட்டு இந்த இடத்துல அமைதியாக உட்காந்து ஒரு முதிரையை போட்டுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கான்ஸ்டன்ட் பவர் வந்துடும். ஆமா, 1-2 நாட்கள் கவனமா இருந்துட்டு அப்புறம் ஏன்னா முன்னாடி போய் தோத்து போறதை விட அந்த ஒரு 2-3 நாட்கள் பாஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம அந்த முயற்சியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம்னு. நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள காணொலியா இருந்தது. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறோம் ஐயா. நன்றி. வணக்கம். வணக்கம்.